எடுப்பாங்க, பேட்டி எடுப்பாங்க. உண்மையான கிறிஸ்தவங்கெல்லாம் போயிட்டாங்களாமே, அப்போ நீங்கள் கேட்பாங்களே உங்ககிட்ட, எந்த மூஞ்சை வச்சு நீங்கள் பேட்டி கொடுப்பீங்க? யோசிங்க. இந்த ரகசிய வருகையில உலகம் எப்படி இருக்கும்? இயேசு ரகசியமா வந்து தன்னுடைய பிள்ளைகளை அழைச்சிட்டு போயிடுறார். அவங்க மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்பாங்க. கிறிஸ்தவர்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. அப்போ உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆயத்தமானவங்க இருக்க மாட்டாங்க. கிறிஸ்தவங்க இருப்பாங்க, சில ஊழியக்காரங்க கூட இருப்பாங்க, கைவிடப்பட்டவங்க இருப்பாங்க. அதனால அந்த காலம் எப்படி இருக்கும், அந்த 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 சமயத்தில் உலகம் எப்படி இருக்கும், அதை நீங்கள் தியானிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆச்சரியமாக இருக்கும். வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பண்ணி சிந்திச்சு பார்க்கும்போது தான் அதை அறிய முடியும். மத்தேயு 24 அதிகாரம் 37 வசனத்திலிருந்து பாருங்கள். பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 24 அதிகாரம் 37 வசனத்திலிருந்து 44 வசனம் வரைக்கும் இயேசுடைய ரகசிய வருகை காலத்தில் உலகம் எப்படி இருக்கும், அதன் பிறகு என்ன சம்பவிக்கும், உலகத்தில் எப்படி காரியம் சம்பவிக்கும் என்பதை கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது பாருங்க, 37 வசனம், மத்தேயு 24:37 பாருங்க. அது புதிய ஏற்பாட்டில் 38வது பக்கம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். என்ன நடந்துச்சு நோவா காலத்தில்? எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராமல் இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஒரு கூட்ட மக்கள் உணரவே மாட்டாங்க. இயேசு வரப்போகிறார், 2ஆம் வருகை சமீபம், உலகம் முடிய போகுதுன்னா அதை சட்டையே பண்ண மாட்டாங்க, உணரவே மாட்டாங்க. இன்னும் என்னவோ 1000 வருஷம் இந்த உலகத்திலேயே இவங்க வீடு மேலே வீடு வாங்கி கட்டி வாழப்போகிற மாதிரி சிந்தையில் வாழ்வாங்க. நோவாவின் காலத்தில் இருந்ததை போல மக்கள் உலகத்தின் மீதே நாட்டமாக இருப்பாங்க. பணம், காசு, வீடு, பொருள், இந்த உலக காரியத்திலேயே சிந்தையாக இருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, உணர மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்ட மக்கள் இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அடுத்து, அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். இப்போ ஆண்டவர் வரும்போது, சீக்ரெட் கம்மிங், மத்திய ஆகாயத்திலிருந்து ஆண்டவர் நிற்கும் போது, எக்காலம் தொனிக்கும் போது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இது பகல் நேரம் இல்லை, வீட்டில் வேலை செஞ்சு இந்த வயலில் வேலை செய்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறாரு. அடுத்து பாருங்க, 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். அரைக்கிறாரு. இந்த மாதிரி திருவள்ளுவர் இதெல்லாம் அரைக்கிற சாயங்காலத்தில் தான் பெண்கள் உட்கார்ந்து இந்த மாவு அரைக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அது ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். இன்னொரு சுவிசேஷத்தில் 2 பேர் படுக்கையில் இருப்பாங்க. ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படும், ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. அது இரவு நேரம், ராத்திரி தூங்குகிற நேரம். இது பெண்கள் வேலை செய்கிற நேரம், மாலை நேரம். எந்திரம் அரைத்து இந்த வீட்டு வேலை செய்கிற சாயங்காலத்தில் தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. மாவிடிக்கிறது, இந்த மாதிரி